simplify சுருக்குக x plus 2 by 4y divided by x square minus x minus 6 divided by 12y square. இதை simplify பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். அப்படி மாற்றும் போது இந்த டேர்மில் இருக்கிற நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது இடம் மாற்றி எழுதணும். அப்போது கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து எந்த மாதிரி மாறும்னா +2 by 4y இங்கே டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஸோ இன்டூ டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் நியூமரேட்டரில் எழுதணும். ஸோ 12y ஸ்கொயர் பை இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற இந்த டேர்ம் வந்து டினாமினேட்டரில் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், காரணிப்படுத்த போகிறோம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 இருக்குது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இங்கே -6. ஸோ 1 × -6 நமக்கு கிடைக்கும். 2 நம்பர் நமக்கு தேவை. அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -6 ஆன்சர் வரணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணோன்னா இங்கே இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1 கிடைக்கணும். ஸோ 3 2s are 6 நமக்கு கிடைக்கும். ஸோ -1 இருக்குது. ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் -3 × 2 3 2s are 6 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா சைன் வேறையாக இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் போடுவோம். இப்போ 3லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 1 கிடைக்கும். பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ -1 நம்ம போடுவோம். ஸோ இந்த நம்பரை -6 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா -3 × 2ன்னு பிரிக்கலாம். ஸோ அதை ஃபேக்டரைஸ் பண்ணி எப்படி எழுதலான்னா கொடுத்துருக்கிற இந்த டேர்ம் வந்து எப்படி மாறும் அப்படின்னா எக்ஸ் -3 × எக்ஸ் + 2 இப்படி மாறும். ஸோ இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6ங்கிற டேர்முக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ போட போகிறோம். ஸோ மற்றதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் + 2 by 4y × 12y ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டேர்முக்கு பதிலாக ஃபேக்டரைஸ் பண்ண டேர்ம் எழுதிக்கிட போகிறோம். எக்ஸ் -3 × எக்ஸ் + 2. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு எக்ஸ் + 2 இருக்குது, இங்கேவும் ஒரு எக்ஸ் + 2 இருக்குது. அது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 is 4, 3 4s are 12. இப்போ மீதி என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா நியூமரேட்டரில் ஒரு 3y இருக்குது, 3y டிவைடட் பை டினாமினேட்டரில் x - 3 இருக்குது, x - 3. ஸோ த ஆன்சர் இஸ் 3y divided by x - 3. Option A is the correct answer.